இந்த இனங்களையும் நவீன மனிதர்களையும் விட அதிக தடிமனாவும் கனமாவும் இருந்திருக்கு. இவங்களோட கடினமான எலும்புக்கூடுகளை வச்சு பார்க்கும்போது இவங்க கடினமா வேட்டையாடியும் கடினமான இயற்கை சூழ்நிலையை தாங்கியும் வாழ்ந்திருந்திருக்காங்க. கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க நவீன மனிதர்களான நம்மள மாதிரியே இவங்களுக்கும் வியர்வை சுரப்பிகளும் ஓடுறதுக்கு கால்களும் இருந்திருக்கு. ஹோமினின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹோமோ எரெக்டஸ் உண்மையிலேயே அவங்களோட தொழில்நுட்பத்துல சில முன்னேற்றங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்களோட மூளையோட அளவும் அவங்களோட புத்திசாலித்தனம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மூளை சராசரியா 1030 கன சென்டிமீட்டர் அளவுல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க உருவாக்கின சில முக்கியமான கருவிகளான கை கோடாரி, வெட்டுக்கத்திய வச்சுதான் பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடி இருக்காங்க. அதே கருவிகளை வச்சு இறைச்சிகளை வெட்டவும் பயன்படுத்தியிருக்காங்க. உலகத்துல முதலா நெருப்பை பயன்படுத்திய மனிதர்களும் இவங்க தான். சுமார் 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நெருப்பை பயன்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல அவங்க சாணம் மாதிரி மெதுவா எரியக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டாங்க. இந்த நெருப்பை வெப்பத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம உணவு தயாரிக்கவும் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸோட மாதிரிகள் மூலியமா இவங்க நெருப்பை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. 1962 வருஷத்துல 17 லட்சம் ஆண்டுகள் பழமையான எரிமலை பாறைகள் கண்டுபிடிச்சாங்க. அதுல மண்ணால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவ தட்டு மாதிரியான பொருள் டான்சானியால கிடைச்சது. இது ஒரு பழமையான மனிதர்கள் உருவாக்கின குடிசையா இருக்கலான்னு சில தியரிஸ்ல சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ இது பாறைகளாலையும் கிளைகளாலையும் கட்டப்பட்ட குடிசைகளும் அதுல தங்குறதுக்கான வசதி இருக்க மாதிரி அமைப்புகளும் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கட்டமைப்புல சில நெருப்பு குழிகள் சுத்தி கட்டப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. இதே மாதிரி 7 லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு கண்டுபிடிப்பு ஜெர்மனில இருக்கு. இது ஆரம்ப கால மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் இல்லாம கடினமான இடங்கள்ல அதிக காலம் வாழவும் உதவியா இருந்திருக்கு. ஹோமோ எரெக்டஸ் ரொம்பவே அதிக காலங்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஆரம்ப கால மனித இனம் கிட்டத்தட்ட 19 லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் கடைசியா இந்த இனம் சுமார் 10,08,000 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போனதாகவும் ஆதாரங்கள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோசெபியன்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக நாட்கள் வாழ்ந்த இனமா 2வது இடத்துல ஹோமோ ஹெபிலிஸ் இனம் இருக்கு. 6 லட்சம் ஆண்டுகள் மட்டும்தான் இவங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. இது ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்த காலத்தை விட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மக்கள் காணாம போனாங்க? இந்த மக்கள் எப்படி அழிஞ்சாங்கன்னு சில காரணங்களை பார்க்கலாம். இந்த மக்களோட அழிவுக்கு காலநிலை மாற்றம் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. இவங்க அழிந்து போறதுக்கு முன்னாடி உலகத்துல இவங்க வாழ்றதுக்கு தகுதியான காட்டுப்பகுதிகள் நிறையவே இருந்திருக்கு. ஆனா இந்த பருவநிலை மாற்றத்தினால காடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. இதனால இந்த மனிதர்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காம போயிருக்கு. அது மட்டும்